அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ நமக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து பிளாக்கல் ஸ்டாட்டிஸ்டியன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருக்குது. ஸோ நியர்லி ஒரு 56 வீடியோ இருக்குன்னு சொல்லி நம்ம சேனல்ல வந்து அதோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வீடியோ போடணும். இப்போ அந்த கோர்சஸ்க்கான பேட்சஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் பிஏ எக்கனாமிக்ஸ். ஸோ பிஏ எக்கனாமிக்ஸ் உங்களோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 மாசங்கள் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா வி ஆர் ஹியர். ஸோ நம்ம அகாடமில இருந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். ஸோ நீங்க ஃபேக்கல்ட்டியோட லைவா இன்ட்ராக்ட் பண்ணிடலாம். அண்ட் மோரோவர் உங்களுக்கு சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பர்ட்ஸா வந்து எடுப்பாங்க. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடா வந்து ஃபேக்கல்ட்டி தான் வந்து எடுப்பாங்க. கம்ப்யூட்டர் அண்ட் ரிசர்ச்னா அது ரிலேட்டடான ஃபேக்கல்ட்டி தான் எடுப்பாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல ஸ்பெஷலைஸ்டு ஃபேக்கல்ட்டி தான் எடுப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அது போக வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டட் ஸ்டடி மெட்டீரியல். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பிளாக்கல் ஸ்டாட்டிஸ்டிக் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அனாலிசிஸ் பண்ணி நம்ம வந்து அப்டேட்டட் ஸ்டடி மெட்டீரியல் போட்டிருக்கோம் வித் சால்வ்டு கொஸ்டின் பேங்க்ஸ். சரிங்களா? ஸோ நியர்லி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 300+ சால்வ்டு கொஸ்டின் பேங்க்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட சேம் சிமிலர்னால உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட்டடா வச்சிருக்கோம். ஸோ நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு வித்தின் 3 to 4 டேஸ்ல நம்ம வந்து பிசினஸ் ஒர்க்கிங் டேஸ்ல வந்து உங்களுக்கு டிஸ்பேச் பண்ற மாதிரி வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். அது போக ஆன்லைன் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி நடக்கும். அது போக எவ்ரி சண்டே உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இருக்கும் அண்ட் வீக்லி டெஸ்ட் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா we are fixed charge of like 8,000 rupees. இது வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் பிளஸ் அப்டேட்டட் ஸ்டடி மெட்டீரியல் வித் சால்வ் கொஸ்டின் பேங்க் வித் வீக்லி டெஸ்ட் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 8,000 rupees we are charging. So those who are want to crack this exam, upcoming exams நீங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய கைடன்ஸ் உறுதுணையா இருக்கும். ஸோ நம்ம அகாடமி வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டாவே வந்து லைக் ஃபுல் ஃபோக்கஸ்டா உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்ல வந்து கிளியர் பண்றதுக்கு நம்ம வந்து ஃபுல் சப்போர்ட்டிவா நம்ம going to work on it. So those who are interested you can contact this number 9025103899. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி you can enroll for these classes and we are planning to start the class by 10th of August. சரிங்களா? ஆகஸ்ட் 10ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் கமெண்ட்ஸ் ஆக போகுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் போட்டு கிளாஸஸ்க்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் 2 வால்யூம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ் வந்து ஒரு வால்யூமும் அப்புறம் 6th இருந்து 10th வரைக்கும் ஒரு வால்யூமும் பிளஸ் ஒரு 3000+ கொஸ்டின் பேங்க்ஸ். சரிங்களா? கொஸ்டின்ஸ் இருக்கிற ஒரு கொஸ்டின் பேங்க் வித் சால்வ்டு இதோட உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல்ல கிடைக்கும் அப்டேட்டட் மெட்டீரியல்ல. ஸோ இது எல்லாமே சேர்த்து we are giving at the cost of 8,000 rupees. So don't miss this opportunity. அண்ட் இதோட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் ஜாயின் பண்றவங்க தாராளமா நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல சாம்பிள் கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது லாஸ்ட் பிளாக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ல கேட்கப்பட்ட வினாக்கள். இதுல இருந்து நம்ம எப்படி வந்து இது ஒரு ஐடியாக்காக நம்ம போடுறோம் பாருங்க. ஸோ த ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் தி குவான்டிட்டி டிமாண்ட் ஆஃப் எக்ஸ் commodity resulting from a proportionate change in the price of y commodity அப்படின்னாலே நமக்கு வந்து proportionate change அப்படின்னாலே இது எலாசிட்டி ஆஃப் டிமாண்டோட சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த இந்த எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம ஃபார்முலாவா கன்வெர்ட் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் பிரைஸ் ஆஃப் ஒய். இது அப்படியே நமக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டோடைய ஃபார்முலா. ஏன்னா இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டோட ஃபார்முலா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் quantity demanded divided by percentage change in y income. இது price elasticity of demand அப்படிங்கிறது percentage change in quantity demanded divided by percentage change in price இப்படி இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு quantity demand of commodity x and change in the price of y அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கிராஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து பொதுவாக பொருளாதார வல்லுநர்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு குட்ஸோடைய தன்மை சப்ஸ்டிடியூட் குட்ஸா இல்ல காம்ப்ளிமெண்டரி குட்ஸா, இந்த 2 குட்ஸுக்கான தொடர்பினை வந்து சப்ஸ்டிடியூட் குட்ஸா இல்ல காம்ப்ளிமெண்டரி குட்ஸான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் an எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா
சப்ஸ்டிடியூட் குட்ஸுக்கு வந்து ஆரஞ்ச் அண்ட் ஆப்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ ஆப்பிளோடைய விலை கூட்டினதுனால மக்கள் வந்து ஆப்பிள் வாங்குறத கைவிட்டுட்டு அதுக்கு பதிலீட்டு பொருளா இருக்கிற ஆரஞ்சை கன்சியூம் பண்ணுவாங்க. அப்போ டிமாண்ட் ஃபார் ஆரஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சப்ஸ்டிடியூட் குட்ஸுக்கானது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஏன்னா ஆப்பிளோட விலை கூடுறதுனால ஆப்பிளுக்கான தேவை குறைஞ்சிரும், அதுக்கு பதிலீட்டு பொருளா இருக்கிற ஆரஞ்சுக்கான தேவை அதிகரிக்கும். ஸோ ஃபார் சப்ஸ்டிடியூட் குட்ஸ் தெர் இஸ் அ டைரக்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், அதனால பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் உண்டு. அதே மாதிரி காம்ப்ளிமெண்டரி குட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து வி கேன் டேக் அன் யூனிவர்சல் எக்ஸாம்பிள், பென் அண்ட் இங்க் எடுத்துக்கலாம், இல்ல கிரிக்கெட் பேட் அண்ட் கிரிக்கெட் பால் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து வில் டேக் வித் கிரிக்கெட் பேட் அண்ட் கிரிக்கெட் பால். சரிங்களா? இப்போ கிரிக்கெட் பேட், இப்போ கிரிக்கெட் பேட்டுக்கான விலை கூடுனதுனால பீப்புள் ஸ்டாப் பிளேயிங் கிரிக்கெட். அப்போ கிரிக்கெட் பாலுக்கான தேவை குறையும். அப்போ காம்ப்ளிமெண்டரி குட்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப். அப்போ ஒரு பொருளாதார வல்லுநர் இந்த ரெண்டு பொருட்களுக்கான என்ன மாதிரியான தொடர்புனே இருக்கு, வெதர் இட் இஸ் சப்ஸ்டிடியூட் குட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி குட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ற எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் தான் வந்து கிராஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ அப்போ டிஎன்பிசி கரெக்டாக தான் உங்களுக்கு டென்டேட்டிவ் கீழே கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். சரிங்களா? அப்போ ஒன்றும் இல்லை, அந்த மேலே கொடுத்துருக்கிற டெஃபினேஷன்ஸை நம்ம ஃபார்முலா பேசிஸ்ல மாத்தினாலே நமக்கு இதுக்கான விடை கிடைச்சிடும். இது மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப பாப்புலரான கொஸ்டின்ஸ், கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது, who applied the law of diminishing returns in agriculture? ஸோ நமக்கு ப்ரொடியூசர் ஈக்லிபிரியம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷனேட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று படிச்சிருப்போம். சரிங்களா? அதே மாதிரி லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல் அப்படின்னு. ஸோ லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷனேட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ரன் அனாலிசிஸ். லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து லாங் ரன் அனாலிசிஸ். இப்போ இந்த லாங் ரன் வேரியபிள் ப்ரொபோர்ஷனேட் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷனேட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஃபேக்டரை ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டு when you try to increase the variable factor, initially increase ஆகும், அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு லெவலுக்கு அப்புறம் இட் ஸ்டார்டட் டு டிக்ளைன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்படி நடக்கிறதுக்கு எது முக்கியமான காரணம்? அதாவது ஒரு ஃபேக்டரை ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டு வேரியபிள் ஃபேக்டரை நம்ம தொடர்ச்சியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும்போதுல ஒரு லெவல் வரைக்கும் டோட்டல் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஆவரேஜ் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும், மார்ஜினல் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா வந்து மார்ஜினல் ப்ராடக்ட் வந்து 0 ஆயிரும், டோட்டல் ப்ராடக்ட் மேக்ஸிமம் ஆகும். இந்த லா வேரியபிள் ப்ரொபோர்ஷனேட் அப்ளை ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் அப்படின்னு ஒன்று அப்ளை ஆகுறதுனாலதான் இந்த லா வேரியபிள் ப்ரொபோர்ஷனேட் இயங்குது. அதுவும் பர்டிகுலர்லி லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுல உண்டு, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆல்ஃபர்ட் மார்ஷல். சரிங்களா? ஆல்ஃபர்ட் மார்ஷல் தான் இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதுல 3 ஸ்டேஜ் உண்டு, இன்க்ரீசிங், டிக்ரீசிங், நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி. இதுல எந்த ஸ்டேஜ்ல ஒரு ப்ரொடியூசர் இக்லிபிரியம் அடைவாரு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸ்டேஜ் 1ஆ 2ஆ 3ஆங்கிறத. சரிங்களா? எஸ். அடுத்தது ரொம்ப பாப்புலரான கொஸ்டின். சரிங்களா? விச் இஸ் நாட் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டிஃபரன்ஸ் கர்வ் பத்தி பாக்குறதா இருந்தா இதை எக்கனாமிக்ஸ்குள்ள ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது எட்ஜ்வர்த் அப்படிங்கிறவங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வில்ஃப்ரட் பாரிட்டோ. இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கார்டினல் அப்ரோச்சோடைய குறைபாடுகளை சொல்றாங்க. இது வந்து கார்டினல் அப்ரோச்ல வந்து யூட்டிலிட்டியை மெஷர்லாம் பண்ண முடியாது. ஆல்ஃபிரட் மார்ஷல் சொல்ற மாதிரி யூட்டிலிட்டி கேனாட் பி மெஷரபிள் பட் இட் இஸ் அ ரேங்கபிள் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து அவங்க கன்சியூமர் பிஹேவியருக்குள்ள டைரக்டா அப்ளை பண்ணல, பட் எக்கனாமிக்ஸ்குள்ள இன்டிஃபரன்ஸ்க்காக கொண்டு வர்றாங்க. சரிங்களா? இத கன்சியூமர் பிஹேவியருக்கு படிக்கிறதுக்கு பயனுள்ளதா நம்ம மாத்திக்கிடலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜான் ரிச்சர்ட் ஹீக்ஸ் அண்ட் ஆர்ஜிடி ஆலன். இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினல் அப்ரோச்ல இன்டிஃபரன்ஸ் கர்வை யூஸ் பண்றாங்க. அப்போ இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அ லோகஸ் ஆஃப் அ பாயிண்ட் வேற கன்சியூமர் வில் கெட் அன் வேரியஸ் காம்பினேஷன் ஆஃப் குட்ஸ்ல வில் கெட் அன் சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ கன்சியூமர் இஸ் இன்டிஃபரன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இதோடைய ப்ராப்பர்ட்டி எது அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹையர் இன்டிஃபரன்ஸ் கவர் ப்ரிஃபர் டு லோவர் ஒனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா இஸ் ஆல்வேஸ் ஹையர் இன்டிஃபரன்ஸ் கவ் கிவ் தி ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு தூரம் விலகி போயிருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அதிகமா இருக்கும். ஸோ ஹையர் இன்டிஃபரன்ஸ் கர்வ் கிவ் தி ஹை லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். திஸ் ஆக்சுவலி கரெக்ட். இன்டிஃபரன்ஸ் கர்வ் do not cross each other. என்னைக்குமே இன்டிஃபரன்ஸ் கர்வ் நெவர் இன்டர்செக்ட் வித் ஈச் அதர். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டிரான்சிட்டிவிட்டி கண்டிஷனை பிரேக் பண்ணி விட்டோம். இன்டர்செக்ட் ஆயிடுச்சுன்னா டிரான்சிட்டிவிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி, அதனால அது இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி இன்டிஃபரன்ஸ் கவர் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங். ஆமா, எப்பொழுதுமே டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் தான், அதுவும் லெஃப்ட் டு ரைட்டு தான். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனால தான் இது டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கா இருக்குது. அண்ட் மோரோவர் இன்டிஃபரன்ஸ் கவர் ஆர் கான்கேவான்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது, கான்வெக்ஸா தான் இருக்கும் எப்பொழுதுமே. ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் அடி வாங்கிட்டு, அப்போ திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் கிராஃப். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த பேஸா, அதாவது +1 +2 புக்ஸை நல்லா தரோவா படிச்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவு இந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு ஆன்சர் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா நம்ம மெட்டீரியல்லாம் படிக்க வச்சுலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வச்சுலாம் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஓகே, அதே மாதிரி இந்த ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், டோட்டல் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட் அண்ட் ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட்னு சொல்லி உங்களுக்கு இந்த காஸ்ட் அனாலிசிஸ்ல சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஏவிசியோட ஃபார்முலா என்ன, டிசியோட ஃபார்முலா என்ன, மார்ஜினல் காஸ்டோட ஃபார்முலா என்ன, ஏஎஃப்சியோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சதுல இருந்தே போகலாம். டோட்டல் காஸ்டோட ஃபார்முலா என்ன, டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் பிளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். சரிங்களா, அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஈக்குவேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க டோட்டல் காஸ்ட்டுக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட், ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட். இப்போ டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்டோட டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட்டை குவான்டிட்டியால அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎஃப்சி கிடைச்சிடும், ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் கிடைச்சிடும். இந்த காஸ்ட் கர்வ் மட்டும் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா ஷேப் இருக்கும். அப்போ டி வந்து பாத்தீங்கன்னா டிஎஃப்சி டிவைடட் பை டோட்டல். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, அப்போ 3 இது ஒரு D3 இது ஒன்னுல தான் இருக்கு. மீதி எல்லாம் செக் பண்ணி பார்த்துரும். A2 டோட்டல் வேரியபிள் காஸ்ட் டிவைட் பை நம்பர் ஆஃப் குவான்டிட்டி, கரெக்ட். சரிங்களா, அப்புறம் டோட்டல் காஸ்ட்ங்கிறது டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது என்ன கண்டெக்ட்ல கொடுத்துருக்காங்கிறது தெரியல நமக்கு. டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட் அப்படிங்கிறது ஆவரேஜ் காஸ்டா வந்துடும். ஆக்சுவலி மேபி கொஷின்ஸே ராங்கா இருக்கலாம். சரிங்களா, கொஷினே ராங்கா இருக்கலாம். ஆக்சுவலி இதுக்கான எக்ஸ்பென்ஷன்ஸ் வந்து டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை கியூங்கிறது வந்து ஆவரேஜ் காஸ்ட் தான். மேபி தப்பா கொடுத்துருப்பாங்களா இருக்கும். சரிங்களா, அடுத்தது ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் கர்வ். சரிங்களா, ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் கர்வ்ங்கிறத இப்போ நம்ம பார்த்து சால்வ் பண்ணணும். மார்ஜினல் காஸ்ட்ங்கிறது சேஞ்ச் இன் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் கியூ. இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். டிசிஎன் மைனஸ் டிசிஎன் மைனஸ் 1 இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். அதாவது அடிஷ்னல் ஒரு யூனிட்டை உற்பத்தி பண்றதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறது தான் இது. ஸோ பை காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் எக்ஸ்ட்ரா யூனிட் ஆஃப் அவுட். ஸோ அப்போ C4 எனக்கு தெரிஞ்சு டி கரெக்ட் தான். பட் ஆனா இந்த கொஸ்டினே தப்பா தான் இருக்குது. ஏன்னா டோட்டல் காஸ்ட்கான ஃபார்முலா இது கிடையாது. டிஎஃப்சி பிளஸ் டிவிசி தான் ரைட் ஃபார்முலா. ஆனா இவங்க டோட்டல் காஸ்ட் டிவைட் பை குவான்டிட்டி அப்படின்னு இருக்காங்க. அது வந்து ஆவரேஜ் காஸ்ட். மேபி கொஸ்டின் டைப் பண்ண மிஷின் தப்பா போட்டு இருந்திருக்கலாம். சரிங்களா, பை டிஃபால்ட்டாவே கொஸ்டினே தப்பு. பட் இதுக்கான ஆன்சர் இதுதான். சரிங்களா, அடுத்தது டேஷ் ஷோஸ் த வேரியஸ் காம்பினேஷன் ஆஃப் இன்புட்ஸ் தட் ரெப்ரசன்ஸ் தி சேம் லெவல் ஆஃப். ஸோ ஒரு கன்சியூமருக்கு படிச்சீங்கன்னா அது இன்டிஃபரன்ஸ்க்காக, அதே இது நீங்க ப்ரொடியூசருக்கு அப்ரோச் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஐசோ குவாண்ட் அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட இதுவும் பார்க்கிறதுக்கு சிமிலரா இன்டிஃபரன்ஸ் கர்வ் மாதிரியே தான் இருக்கும். என்ன, இங்க 2 குட்ஸுக்கு பதில் வந்து கேபிட்டல் அண்ட் லேபர்னு இருக்கும், அவ்வளவுதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல வந்து குட்ஸ் ஏ குட்ஸ் பின்னு இருக்கும், இதுல வந்து லேபர் அண்ட் கேபிட்டல் இருக்கும். மற்றபடி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேம் தாங்க, டிட்டோ தான். சரிங்களா, ஸோ இப்போ அந்த ஐசோ குவாண்ட் அப்படிங்கிறது, ஐசோ அப்படிங்கிறது சேம்னு அர்த்தம், குவாண்ட் அப்படிங்கிறது குவான்டிட்டியை குறிக்குது. இதை ப்ரொடியூசர்ஸ் இன்டிஃபரன்ஸ் கவுன்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஐசோ குவாண்ட்டுக்கான டெஃபினிஷன்ஸ் தான் வேரியஸ் காம்பினேஷன் ஆஃப் இன்புட்ஸ் தட் இஸ் லேபர் அண்ட் கேபிட்டலை which is going to get the same level of output. இதுல நீங்க எந்த காம்பினேஷனை சூஸ் பண்ணாலும் சேம் லெவல் ஆஃப் அவுட்புட் கிடைக்கும். இதே இது கன்சியூமர் பொறுத்த வரைக்கும் சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட சிமிலர் தான். கன்சியூமரோட இன்டிஃபரன்ஸ்க்காக தான் ப்ரொடியூசருக்கு ஐசோ குவாண்டம் மாறுது.
ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பேசிக்கான கொஷின்ஸ் தான். சரிங்களா? இந்த மாதிரி கான்செப்ட் கிளாரிட்டியோட நீங்க இந்த எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்றதுக்கு நிச்சயமாக நம்மளுடைய கிளாஸஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த நம்ம வந்து நியூ ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். தோஸ் ஆர் ஹேவிங் a BA எக்கனாமிக்ஸ் as your basic qualifications. அந்த எக்ஸாம்ஸ்க்காக தான் கேட்டிருக்காங்க. ஸோ வில் பி ஹேவிங் a daily ஆன்லைன் கிளாஸஸ் வித் அப்டேட்டட் மெட்டீரியல் வித் சால்வ்டு கொஷின் பேங்க்ஸ். உங்களுக்கு 2 வால்யூமா உங்களுக்கு அப்டேட்டட் ஸ்டடி மெட்டீரியல் வந்துடும். கூட 3000 பிளஸ் சால்வ்டு கொஷின் பேங்க் வந்துடும். பிளஸ் வீக்லி டெஸ்ட் செப்பரேட்டா வந்துடும். ஸோ இதோடைய மொத்த கோர்ஸோடைய ஃபீஸ் வந்து we are charging 8,000 rupees and 9025103899 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி you can enroll and வாங்க learn many things and crack the service. The best wishes for you all. Thank you so much for joining.